தகுதிகள். தேவாலயத்தில் தேவ ஊழியம் செய்வதற்கு சில தகுதிகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திருச்சபையில எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, அதுல இருப்பதற்கு என்று தகுதிகள் அவசியமாக தேவை. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலையும் தீத்து 1வது அதிகாரத்திலையும் நம்ம வேதத்தை திறந்து நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேத பகுதியில அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் 3 விதமான தலைவர்களை அவர் தேர்வு செய்தார். அதாவது PPK அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட்ஸ், பிரீஸ்ட், கிங்ஸ், அல்லது தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் அப்படிங்கிற தலைவர்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர் தெரிவு செய்தார். இவங்க எல்லாருமே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அபிஷேகம் செய்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். இது கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். சரியா? நீங்க தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறது வேற யாரும் இல்லை. சாமுவேல ஆசாரியன், அதே நேரத்துல தீர்க்கதரிசி, அதே நேரத்துல அவர் ராஜாவுடைய நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இயேசு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் ராஜாதி ராஜாவாகவும் என்ன செய்ய போறாரு? அவர் வர போறாரு. ஏலியை குறித்து படிக்கிறோம். ஏலி யாரு? ஒரு ஆசாரியர். இன்னைக்கு தேவ ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் தேவ ஊழியம் செய்வதற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இது சபையிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, யார் அபிஷேகம் பண்ணப்படவில்லையோ, இன்னொரு விதத்துல சொல்ல போனா யார் தேவனுடைய அழைப்பு இல்லையோ, அவர்கள் தான் முன்னால வர வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? அவங்க விரும்புறதாக வேத அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? கணித்திருக்கிறார்கள். அநேக நேரங்கள்ல சபையில் உள்ள பொறுப்புகளை நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பதவி என நாம் நினைக்கிறோம். சபையில இருக்கக்கூடிய பொறுப்பை என்ன நினைக்கிறோமா? ஒரு பதவி. ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பொறுப்புகளை அல்லது தேவனுடைய திருச்சபையில சின்ன பொறுப்பு, பெரிய பொறுப்பு, அதிகாரம் உள்ள பொறுப்பு, கீழ்த்தரமான பொறுப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆண்டுடைய பார்வையில இங்க ஆலயத்தை சுத்தம் பண்ற வேலையும் ஒண்ணுதான், இங்க பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வேலையும் ஒண்ணுதான், உபதேசம் பண்ணுகிற வேலையும் ஒன்றுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைச்ச போறோம். நம்ம வேதத்தின் வாயிலாக நம்ம தியானிக்க போறோம். நிறைய காரியங்கள் இல்ல, ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக, திருச்சபையில என்ன பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த தகுதி மிக மிக முக்கியம். இது நம்ம படிக்கும் போது இது சர்ச்ல நடக்கிற ஒரு எலெக்ஷனுக்காக மாஸ்டர் பேசுறாரு அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே குடும்பங்கள் இருக்கிறது. அப்படின்னா குடும்பத்துல நம்ம எல்லாம் ஒரு பொறுப்புல இருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு வேலையில இருக்கிறோம், ஒரு நிறுவனத்திற்கு கீழாக வேலை செய்கிறோம், ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது வெளியில வேற ஏதாவது தொழில் சார்ந்த இடங்களிலேயோ நம்ம வேலை செய்கிறோம். ஒரு திருச்சபையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே என்ன இருக்கிறது? பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் பெற்றுக்கொண்டு தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியுடைய ஒரு தாற்பயம். முதலாவதாக, சபை பொறுப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான முதல் தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். ஹம்பிள்னஸ், தாழ்மையின் சிந்தை என்ற இந்த குணம் எல்லாருக்கும் அவசியமானதாக இருக்கிறது.
இதை நாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திற்கு நீங்கள் எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்தவர் வாசிங்க. சாமுவேல் சவுலை ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்வு செய்வதற்கு அவரை கூப்பிடுறாரு. அப்போ சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான ஒரு கோத்திரம், அது பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரம் தான் இருக்கிறதே சின்ன கோத்திரம். அதுல இருந்து மிகவும் சிறிய ஒரு குடும்பம் என் குடும்பம். என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீ இப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து சொல்வானே. பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து, இந்த குடும்பத்திலிருந்து சவுலாகிய உன்னை நான் ராஜாவாக தேர்வு செய்ய போறேன் அப்படின்னா 2 கையும் தூக்கிட்டு வரல. அவர் என்ன சொல்றாரு, நானே ஒரு சின்ன கோத்திரத்துல இருந்து வந்தேன், ஒரு சின்ன குடும்பத்துல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எதை காண்பிக்கிறது? அவரிடத்துல காணப்பட்ட அந்த தாழ்மை. அடுத்தது சாமுவேல் சவுல ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். அடுத்த அதிகாரம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க, அது என்னை மெய் செலுத்த செய்தது. இந்த வசனத்தை வாசிக்கல. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து என்ன செஞ்சாரா? சாமுவேல் சவுல என்ன செய்யறாரு? தைல குப்பிய மேல வச்சு அவர் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்துட்டு அவர் என்ன செய்யறாரா? அவனை முத்தம் செய்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சியில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளிடத்துல கைகளை கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளை கிடைத்துக் கொள்வதற்கு நமக்கு மனமில்லை. ஒருவரை சந்தித்து பேசுவதற்கு நமக்கு மனமில்லை. கை கொடுக்கிறதுக்கே மனம் இல்லையே, அங்க முத்தம் எல்லாம் எப்படி கொடுக்க? தேவனுடைய திருச்சபையில பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிச்சு சண்டை போட்டு அப்படிலாம் வாங்கக்கூடாது. நம்மளிடத்துல அந்த குணம் காணப்பட வேண்டும். தாழ்மையின் குணம் என்பது அவசியம். தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20 அப்புறம் 24வது வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் மேல விழுந்துச்சு? சவுல் மேல விழுந்துச்சு. சவுல் என்ன செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமா? நீங்க 20வது வசனத்தை வாசிங்களேன். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதில் கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. சீட்டு சவுல் மேல விழுந்துச்சு. அதுக்கு முந்தையே அவர் என்ன செஞ்சாரு? நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்றேன், ஆண்டு சொல்லியிருக்காரு, உன்னை அபிஷேகம் பண்றேன் அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு? நானா ராஜாவா இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தளவாடங்கள் வைக்கிற இடத்துல ஒளிஞ்சிருந்தான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் கேக்குறாங்க, சவுல் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொன்னே, அந்த சவுலுக்கு வருவானா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா எங்கப்பா ஒளிஞ்சிட்டு இருக்க, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவனை ராஜாவாக அங்க தேர்வு செய்கிறார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆட்பணிக்கு ராஜா வாழ்க என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது சாதாரண விஷயம் கிடையாது.
அவரிடத்துல அவ்வளவு ஒரு தாழ்மை இருந்தது. வேதாகமத்துல சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழிக்கும் அப்படின்னு நம்ம வசனம் வாசிச்சிருக்கோம் இல்லையா? ஏன் அதெல்லாம் நம்ம பின்பற்ற மாட்டேங்கிறோம் அப்படின்னு எனக்கு ஏன் சீட்டு போட மாட்டேங்கிறாங்க? அவங்களா இவங்களா? ஒத்தையார் ரெட்டையான மாதிரி, பூவா தலையான மாதிரி சீட்டு போட்டு ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? நம்பிக்கை இல்லை. நமக்கு உலாம போயிட்டுன்னா என்ன செய்ய? ரெண்டாவது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீட்டு போடுதல் நம்முடைய சபையிலும் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் 12 அப்போஸ்தலர்களை எப்படி தேர்வு செய்தார் அப்படின்னு லூக்கா 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வாசிக்காதவங்க வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 12, 13 வாசிங்க. வாலிப பிள்ளைங்க எடுத்து வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்படி ஆண்டவர் அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணினாரு. சில நேரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தலைவர் சரி கிடையாது, அவரை மாத்திரணும், இந்த தலைவர் சரி கிடையாது, இவரை மாத்திரணும். அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரடியா நம்ம அதுல தொடர்புல இல்லை அப்படின்னாலும் மறைமுகமா வந்து என்ன செய்வோம், அவங்கள மாத்திரணும். என்னிடத்துல அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இடத்துல எப்படியாவது ஒரு கருத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாத்தணும்னு சொல்றீங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன் அவங்கள மாத்திட்டா இன்னொரு நபர் வருவாங்க, இன்னொரு நபர் வேற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களே மாத்தணும்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்களை அந்த பொறுப்புல இருந்து மாத்துங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. தலைவர்களை அவங்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து எடுத்துடணும், அவங்கள மாத்துங்க அப்படின்னு சொன்னா என்ன மாற்றத்துக்காக ஜெபிக்கும் அப்படின்னா, இந்த தலைவர் நல்ல திறமையான ஒரு தலைவர், நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தலைவர். இப்ப ஊழியம் செய்யாம அவருடைய குணங்கள் எல்லாம் மாறி வேற மாதிரி போட்டிட்டு இருக்குது. அவர் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு தலைவராக மாற வேண்டும் என்று அவருக்காக ஜெபிங்கள் இல்லையா? நம்முடைய யோசனையில தான் மாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது. நாம் முழுவதும் ஜெபம் பண்ணி பொழுது விழித்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சர்ச்லயும் மாற்றம் ஒண்ணு வரணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளிடத்துலதான் முதல்ல வரணும். ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் புது தீர்மானங்கள் எடுத்திருப்போம் இல்லையா? ஜனவரி மாசம் நம்ம எடுத்த தீர்மானம் நமக்கு இப்ப ஞாபகம் இருக்குதா? தயவு செய்து இல்ல அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லாதீங்க. கேலண்டர்ல 12 பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன், டைரியில் எழுதி வச்சிருக்கேன், பாஸ்புக்ல எழுதி வச்சிருக்கேன், பாஸ்போர்ட்ல கூட எழுதி ஒட்டிருக்கேன் எடுக்கிற தீர்மானத்தை. ஏன்னா மறந்துடும், என்ன தீர்மானம் எடுத்தோம்னே தெரியாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறது, பொங்கல் டைம் யாராவது விருந்து கூப்பிட்டாங்கன்னா சாப்பிடுறது, அது அதோடு போயிடும். எல்லா வாரமும் எல்லா ஓய்வு நாளும் தவறாம கோயிலுக்கு வரணும்னு தீர்மானம் இருக்கிறது. ஜனவரி மாசம் முடிஞ்ச பிறகு ஒரு கல்யாண வீடு வருது, அது வெள்ளிக்கிழமை வந்திருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல, அது அப்படியே போயிட்டு அப்படியே அந்த வாரமும் அப்படியே போயிட வேண்டியதான். எந்த ஊருக்கு போனாலும் அங்க சௌந்தரிய சர்ச் இருக்கு. வெள்ளிக்கிழமை சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு நீங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் என்ன செய்யலாம், ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன செய்யலாம், போகலாம். ஆலய வாஞ்சை குடும்பமா காலையிலேயும் சாயங்காலம் டைமிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். ஆனா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டுமானால் முதல்ல ஜெபம் பண்ணணும். அது சபை அலுவலர்களை நான் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாகவே நான் சொல்றேன். ஜெபத்தோடு ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அப்போ சில 13வது அதிகாரத்துல ஊழியத்திற்காக 2 பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது சகலும் பர்னபாவும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். எதுக்கெல்லாமோ நம்ம உபவாசம் இருக்கு, ஒரு கால் வலி, ஒரு காதுக்குள்ள வலி, கையில வலி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா உபவாசம் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திற்கும்
அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து நபரை தேர்வு செய்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். எலெக்ஷன் எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது தேவன் தெரிந்து கொள்வது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவன் தெரிந்து கொள்வது. செலக்ஷன் அப்படின்னு சொன்னா அது நாம் தெரிந்தெடுப்பது. நான் வந்துடுறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்றது இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு 2 பேர்ல வாசிக்கிறோம். திருச்சபையில புதிய அலுவலர்களை நாம் தேர்வு செய்வதற்கு இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஒர்க் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழங்கால நின்று ஜெபிக்கிறது. சரியா? கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னா இப்ப பல விதமான கிரவுண்ட் ஒர்க் நடக்குது. அடுத்த வரப்போற எலெக்ஷனுக்கு இப்பவே கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க்கு நாம எடுத்து பேசல. முழங்கால நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். திருச்சபையில பாரபட்சம் காட்டக்கூடாது, கூட்டணி இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. திருச்சபை அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும், அன்பு கூறணும், ஐக்கியமாகவும் மாசமாகவும் இருப்பதற்கு தான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு திருச்சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் இருந்த கரையில 6 வருடம் நான் ஊழியம் செய்த போது அங்க எலெக்ஷன் நடக்கிறதுன்னா பெரும் பாடா இருக்கும். ஐயா நீங்க இருங்க, நான் இருக்க மாட்டேன், போன வருஷம் நான் தான் இருக்கேன். ஐயா நீங்க அடுத்த முதல் வருஷம் நான் தான் இருக்கேன். ஐயா நீங்க இருக்க, யாராவது ஒருத்தர் முடியுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டியிருக்கும். பயப்படுறாங்க, சில இடங்கள்ல பொறுப்புகளை வாங்குறதுக்கும் பயப்படுறாங்க. சில இடங்கள்ல பொறுப்பு வேணும். இந்த தகுதி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வேதத்துல ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையிலே ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்க போய் ஐக்கியத்தை தேடுறது? திருச்சபையில ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்க போய் ஒற்றுமையை தேடுறது? திருச்சபையில அன்பு இல்லை அப்படின்னா, சகோதரத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா வேற எங்க போய் அதை நம்ம வாங்க முடியும்? ஆலயத்துக்கு வருவதற்கான நோக்கமே இல்லாம போயிடுச்சு. தாழ்மையின் சிந்தை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். சவுல் விலகி ஓடினான், நாம் தகுதி இல்லை என நினைக்குவோம். சில நேரங்கள்ல நாம தீர்மானிக்க கூடாது, இன்னைக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு நாம தீர்மானிக்க கூடாது. முதல் தகுதி தாழ்மை. திருச்சபையாக ஒன்றாக உங்களை தேர்வு செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். ஏக திருச்சபையாக உங்களை அந்த பொறுப்புக்கு தேர்வு செய்ய வேண்டும். தாழ்மையின் சிந்தை அது முதலாவது தகுதியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக 27வது சங்கீதம் 14வது வாக்கியத்தை வாசிங்க. எடுத்தவர் வாசிக்க வேண்டாம், வேற ஒன்று வாசிங்க. ஏற்கனவே வாசித்தவங்க நீங்க வாசிக்க வேண்டாம், மற்றவங்க வாய்ப்பு கொடுங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சிதமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சபை தேர்தல் தகுதியில 2வது தகுதி யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். யாராவது எனக்கு உதவி செய்து என்னை இந்த பொறுப்புல கொண்டு வர மாட்டாங்களா, அந்த பொறுப்புல கொண்டாங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. 37வது சங்கீதம் 9வது வாக்கியம் என்ன சொல்கிறது? பொல்லாதவர்கள் அறுப்பட்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். 34வது வசனத்துல நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள். அவருடைய வழி என்ன? இப்பதான் படிச்சோம். அவருடைய வழி ஜெபம் பண்றதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்வதுதான் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. சபை தேர்தல்
புதிய நபர்களை நாம் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் இருக்கிறதாம். இனத்தான் சலுகை சபைக்குள்ள நினைச்ச கூடாது, இருக்க கூடாது. அவன் என் சொந்தக்காரன், அவன் என் குடும்பம், அவங்க எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க, அதெல்லாம் நினைச்ச கூடாது. சபையில இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சபை என்பது பொதுவானது. பொறுப்புகளை சமமாக பொதுவாக என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்பது மிக முக்கியமான ஒரு தகுதி. இந்த வருஷம் மணிப்பூர், மிசோரம் அந்த பகுதியில பெரிய பெரிய யூனியன் லெவல்ல எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு சலசலப்பு, ஒரு சண்டை ஒண்ணுமே இருக்காதான். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு போதவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நம்முடைய தமிழகத்துல அல்லது சவுத்ல எப்படியாவது தலைவர் ஆயிரணும், எப்படியாவது செக்ரட்டரி ஆயிரணும், எப்படியாவது இந்த பகுதிக்கு வந்துடணும், அந்த பகுதிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இந்த தகுதியெல்லாம் அவங்க படிச்சு பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மணிப்பூர், மிசோரம் சைட்ல நார்த் ஈஸ்ட், அங்க எலெக்ஷன் டைம்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. 2 ஜிசி எலெக்ஷனுக்கு முன்னால டெட் வில்சன் அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா எங்கேயோ உட்கார்ந்துருந்தாரா. திரும்பி எழுந்து இந்த வாட்டி டெட் வில்சன் அவர்களை பிரசிடண்டா தேர்வு செய்யும் அப்படின்னாங்களாம். அவரு யாரா ஏன் பேர சொல்லுது அப்படின்னு இப்படிதான் திரும்பி பார்த்தா, நாங்க தான் சொன்னோம் உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க தான் தெரியலையா அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தா வேற யாரும் இருக்காங்களா? இல்ல. சரி, அவரையே 10 வருஷம் அவர் இல்ல 2 இருக்காங்க. இந்த மணிப்பூர், மிசோரம்ல ஒருத்தர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு நாமினேட் பண்ணாங்க. அந்த நபர் இந்த வாட்டி அவர் பிரசிடென்ட், சரியா? அதுக்கு முந்தின வாட்டி அவர் கிடையாது, இந்த வாட்டி அவர் பிரசிடென்ட். அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலர்ல அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிறவரு அதுக்கு முந்தின வாட்டி இருந்தவர், இந்த சைடுல 2வது உட்கார்ந்து இருக்கிறவரு அதுக்கும் முந்தின வாட்டி இருந்தவர். உதாரணத்துக்கு இப்ப 3 வருஷத்துக்கு இடையில அப்படின்னா ஒரு 15 வருஷத்துல எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5 பேர் வந்துட்டாங்க. இது ஒண்ணும் இல்ல, அது பிரசிடென்ட்னா சும்மா நிறைய வேலைகள் இருக்கும், அது நிறைய காரியங்கள் இருக்கும். இந்த வாட்டி நான் இருக்கேன், அடுத்த வாட்டி அவர் இருக்கட்டு, அடுத்த வாட்டி அவர் இருக்கட்டு, எல்லாரும் இருக்கட்டு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்குள்ள அங்க 10 தலைவர்களை அவங்க உருவாக்கிட்டாங்க. இங்க எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்காங்க. நல்ல ஜெபத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருக்கு சித்தமானால் கர்த்தருடைய சித்தத்தையே என்ன செய்யறாங்க, இப்ப மாத்திர மாதிரி சில காரியங்கள் போயிட்டு இருக்க நம்ம பார்க்கிறோம். 3வதாக கர்த்தருக்கு காத்திருந்து, 3வதாக தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய திருச்சபையில உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த பொறுப்பை தேவ சித்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்க செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல இங்க தாவீதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்க போறோம். 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். சரியா? அப்படின்னு சொல்றாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீது எனக்கு என் இதயத்துக்கு ஏற்றதாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். சபை பொறுப்பிலும் கூட ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இவன் எனக்கு சித்தமானவைகளை செய்வான். தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் தாவீதை குறித்து. பத்சேபாவுடைய விஷயத்தை கொடுத்து பாடத்துல கூட மேம் சொன்னாங்க. அந்த விஷயத்தை தவிர்த்து இது எல்லாத்துலயும் அவன் என்ன செஞ்சான்? அதுலயும் அவன் ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறான் இல்லையா?
தேவ சித்தம் செய்தான் அப்படின்னு 36வது வசனத்துல வாசிக்கிறோம். வேதத்துல நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க இல்லையா? நம்ம சவுலுடைய அபிஷேகத்தை பார்த்தோம். தாவீதும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. மற்றவர்களை காட்டிலும் தாவீது வித்தியாசமான ஒரு நபர், சரியா? இதை நான் தியானிக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. செவன்த் அட்வென்டிஸ்ட்ல எல்லாரும் வேலைக்கு சேருவாங்க இல்லையா? சேரும்போது யாரெல்லாம் இப்ப வேலை செய்யறாங்க? நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வேற யாராவது வேலை செஞ்சுட்டு வெளியில வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அனுபவம் இருக்கிறதா அட்வென்டிஸ்ட்ல? இல்ல. நீங்களாம் ரிட்டையர், ஓகே. அவங்ககிட்டயே கேட்போம், நீங்க ஏற்கனவே வேலை செஞ்சீங்க இல்லையா? உங்களுக்கு எங்க இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? மதுரையில. ஓகே, அப்போ அங்கதான் ஹெட் இருந்துச்சு இல்லையா? அங்க இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க. எத்தனை வாட்டி வாங்கினீங்க? ஒரே வாட்டி தான். இது என்ன கேள்வி அப்படிங்களா? எனக்கு 3 அப்பாயின்மெண்ட். அதனாலதான் நான் கேட்கிறேன், சரியா? நான் 3 முறை நான் யூனியன்ல இருந்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். எப்படின்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்கு, சரியா? இங்க இவரோட நான் ஒப்பிட்டு நான் படிக்கல, நான் சொல்றேன், சரியா? இந்த தாவீதை குறித்து நம்ம படிக்கும் போது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம், 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். இந்த 3 இடத்துலயுமே தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை வேதத்துல வாசிக்கிறோம், சரியா? முதல்ல சாமுவேல் தாவீது என்ன செய்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறாரு. அது 16-13 வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 16-13. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரு அப்படின்னு பாக்குறோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல யூதாவின் மனுஷர் தாவீதை அபிஷேகம் பண்ணாங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல இஸ்ரவேலின் மூப்பர்கள் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். வேதத்துல 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த தாவீது மாத்திரமே. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சுமார் 16-17 வயது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அவர் காத்திருந்தாராம், சரியா? 30 வயதுலதான் அவர் ராஜாவானாரு. தேவ சித்தம் சபையில நடக்க வேண்டும். நம்மளுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் சபையில நடக்க வேண்டும். தேவ சித்தம் என்பது பேசி பிறகு ஒன்றாக கூடி பேசி ஆலயத்துல பொறுப்பை பெற திட்டமிடக்கூடாது, சரியா? தேவ சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். லஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வேணும், நான் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலைவரை இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம், சரியா? லஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரிடம் நிச்சயம் இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி. இல்லை, நான் மாத்திரம் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது என்று இருப்பது தவறு. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பொறுப்புகளும் நினைச்ச வேண்டும், மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். சர்ச் மேனுவல் நம்ம பைபிள், அடுத்தது சர்ச் மேனுவல் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? சபை அலுவலர்களுக்கான தகுதி அப்படின்னு சர்ச் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 5 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்களையும் ஒரு 5 காரியங்களை சொல்லி நம்ம நம்ம முடிக்க போறோம். தேர்தல் தகுதி அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சர்ச் மேனுவல் என்ன தகுதி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக ஒழுக்க தகுதி. கணவன், மனைவி, பிள்ளைங்க நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் கணவன் மனைவி இருக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில எந்த பொறுப்புல இருந்தாலும் அவர்கள் நல்ல ஒரு முன்மாதிரியாக ஒரு ஒழுக்க தகுதியோடு இருப்பது மிக மிக அவசியம். இல்லை அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இல்லைன்னா சர்ச்சை இல்லாம போயிடுமா அப்படின்னா, சர்ச்சை இருக்கும், ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படும். சபை அப்படின்னு சொன்னா ஒழுக்க தகுதி உள்ளவர்களை சபை பொறுப்புல அமர்த்த வேண்டும். சபைக்கு ஒரு முன்மாதிரியாக அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும். ஒழுக்க தகுதியோடு இருக்கிறவர்களை பொறுப்புல கொண்டு வர வேண்டும். அது முதல் தகுதி. இரண்டாவதாக
ஆவிக்குரிய தகுதி, அது ஆன்மீக தகுதி அப்படின்ற மொழிபெயர்ப்பு செய்யலாம். சத்தியத்தின்படி நடப்பவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்புல அமர்த்த வேண்டும். ஆலயத்திற்கு சரியா வருகிறவராக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்துல தேவனுடைய திருச்சபையில நடக்கிற அனைத்து ஆவிக்குரிய ரீதியான காரியங்கள் அனைத்திலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெறுகிறவராக, சத்தியத்தின்படி நடக்கிறவராக இருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய தகுதி. மூன்றாவதாக, திருச்சபையின் ஊழியக்காரர்களை, அலுவலர்களை மதிக்கிறவர்களாக, தலைவர்களை, விசுவாசிகளை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நபரையா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க பொறுப்புல எந்த பொறுப்புலையும் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. நான் சொல்லல, வேதாகமும் அப்புறம் நம்முடைய சர்ச் மேனுவல் சொல்லுது. திருச்சபையின் ஊழியக்காரர்களையும், அலுவலர்களையும், தலைவர்களையும், விசுவாசிகளையும் மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான தகுதி. நான்காவதாக, திருச்சபையில ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, திருச்சபையை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருக்க வேண்டும். திருச்சபையை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் சர்ச் மேனுவல் இருக்குது. ஐந்தாவதாக, சபையில் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான சபையில இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் அப்படியெல்லாம் கொடுக்கல, 5 பாயிண்ட்டுமே முக்கியம். சில நேரங்கள்ல முதல்ல இது, ரெண்டாவது இது அப்படின்னா 5வது வரும்போது அது லீஸ்ட், சரி அது கொஞ்சம் முக்கியம் அப்படிலாம் இல்ல, 5மே முக்கியமானது. திருச்சபையின் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும்? சபையா இருக்கணும், சட்ட சபையா இருக்கக்கூடாது. பொறுப்புல இருக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு சலசலப்பு வர்ற மாதிரி இருக்குன்னா அதை வரவிடாம ஆக்கிற தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்ம சபை பொறுப்புல இருக்கிறவர்கள் சமாதானமாக இருப்பதற்கு, சபையை சமாதானமாக நடத்துவதற்கு உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் சர்ச் மேனேஜ்ல இருந்து ஒரு 5 காரியம். சபையின் போதவராக, சபை புதிய அலுவலர்களை தேர்வு செய்வதற்கு முன்பதாக இந்த சர்ச் மேனுவல்ல இருந்து சொன்ன காரியங்களை தவிர்த்து என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யார சர்ச்ல ஒரு பொறுப்புல கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் மெம்பர்ஷிப் உள்ளவர்கள். எந்த திருச்சபையில உங்களுடைய மெம்பர்ஷிப் இருக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்தவராக இருக்க வேண்டும். சரி, மெம்பர்ஷிப் எடுத்தா இங்க அல்லது வேற எங்கேயாவது இருந்து மாறி 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையில நீங்க ஒரு மெம்பராக இருந்தானா உங்களை என்ன செய்ய முடியும்? எந்த பொறுப்புலையும் கொண்டு வர முடியும். இரண்டாவதாக, உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாத்துலயும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இது 2வது குவாலிபிகேஷன். நீங்க சபையில எந்த பொறுப்பா இருந்தாலும், சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்புல எந்த பொறுப்பா இருந்தாலும் நீங்க தலைவர்கள், நீங்க மாதிரியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களை ஒரு பொறுப்பு போட்டிருக்குது, ஆனா நீங்க ஒரு முன்மாதிரியா இல்லை அப்படின்னு சொன்னா சபை தலைகீழாக நடப்பதற்கு நீங்க காரணமாக இருக்கீங்க. ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சுவாங்க, தவறான வழிக்கு போவாங்க. முன்மாதிரி, உண்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, என்னுடைய மனசுல தெரிஞ்சதுதான், எந்த பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓய்வு நாளை பரிசுத்தமாக உண்மையாக ஆசரித்து, நல்லா கவனிங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக உண்மையாக ஆசரித்து தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டுடைய பாதத்துல கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பு, ஓய்வு நாளை உண்மையாக ஆசரித்து தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்துல உண்மையாக கொடுப்பவராக இருக்க வேண்டும். நான்காவதாக, ஊழியம் செய்பவராக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வதற்கு ஒத்துழைப்பவராக இருக்க வேண்டும். ஊழியம் செய்பவராகவும் ஊழியம் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும். கடைசியாக, எந்த நபரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண விஷயங்கள்ல ஒருவேளை பெரிய
அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க இல்லையா? திருமண சம்பந்தம் கலத்தல்ல நம்முடைய சத்தியத்துல அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? திருமணம் முடித்து கொடுத்திருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி, சபைக்கு அவங்க ஒரு முன்மாதிரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக நம்முடைய சர்ச் மேனுவல் மூலமாகவும் வேதத்தின் வாயிலாகவும் நம்ம படித்துக் கொண்ட இந்த தகுதிகளை நம்முடைய மனதிலே பதித்தவர்களாக ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். யாராவது ஒருவர் முதல் 15 வசனங்களை எழுதி நின்று வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15 வசனங்களை அம்மா வாசிக்க போறாங்க. சரி, வாசிக்க. நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தகுதிகளாக இருக்கிறது. தொடர்ந்து 15 வரைக்கும் வாசிங்க. நன்றிதான். 15வது வசனத்துல தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீழ்ச்சியிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபை பொறுப்பில் இருக்கிறவர்கள், சரியா, விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கத்தக்கவர்களாக நீங்க நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் விரும்பக்கூடிய ஒரு சபையாக நாம் மாற வேண்டும். சர்ச் எலெக்ஷன் நடத்தும் போது நான் சொல்லுகிற ஒரு காரியம், இப்ப எனக்கு சகோதரர் மெல்வினை நான் நாமினேட் பண்ணணும் அல்லது அவங்கள ஒரு பொறுப்புல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அவரை நான் கொண்டு வரேன்னு சொல்லி நான் என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ செஞ்சு அல்லது அவர் பேரை நான் நாமினேட் பண்ணேன், அவரை கொண்டு வந்தாச்சு. சரியா? 2026 ஆரம்பிச்சிருச்சு. 2-3 மாசம் ஒழுங்கா பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒழுங்கா பார்க்கல, ஏதோ ஒரு பொறுப்பு அவர் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் யார் மேல சுமரும்? யார் மேல? அவர் மேலையா, என் மேலையா? பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா,
அவர் செய்யலன்னா நான் என்ன செய்வேன், நான் கையை மட்டும் தூக்குனேன் அப்படின்னா அந்த பாவம் உங்களையும் சுமரும். நான் யாரை நாமினேட் பண்ணாலும் சரி, உங்களை யாராவது நாமினேட் பண்ணாலும் சரி, கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களை நாமினேட் பண்ணவங்களுக்கும் ஆசீர்வாதம். உங்களை ஒருத்தவங்களை கொண்டு வந்து அல்லது நீங்க இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து அவங்களும் நீங்களும் ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொன்னா நான் அதுக்கடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. ஆசீர்வாதம் அதுக்கு நேரம் எதிர்மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் என்ன செய்ய வேண்டும், நபர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதை உங்களுடைய மனதில் வைத்து ஜெபத்தோடு வாங்க. தேவன் விரும்பக்கூடிய ஒரு சபையாக மாறுவோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.